ஆந்திராவில் காதல் திருமணம் செய்த இளம்பெண் 3 மாதத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெண்ணின் பெற்றோர் நாடகமாடி அழைத்துச் சென்று கொலை செய்து விட்டதாக காதல் கணவன் குற்றம் சாட்டியதன் பின்னணி என்ன? ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் மசூதி மிட்டாவை சேர்ந்தவர் 23 வயதான யாஸ்மின் பானு. இவர் பூதலப்பட்டு பகுதியைச் சேர்ந்த 25 வயதான சாய் தேஜ் என்பவரை காதலித்து வந்துள்ளார். இருவரும் வெவ்வேறு சமூகம் என்பதால் காதலுக்கு பெண் வீட்டார் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அதை பொருட்படுத்தாத காதல் ஜோடி கடந்த பிப்ரவரி 9ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியேறினர். பின்னர் நெல்லூரில் நண்பர்கள் முன்னிலையில் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். இதையடுத்து திருப்பதியில் உள்ள முதியாலா ரெட்டிப்பள்ளி காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கேட்டு தஞ்சமடைந்தனர். அப்போது காவல் நிலையத்திற்கு யாஸ்மின் பானுவின் பெற்றோரை வரவழைத்து போலீசார் அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர். பின்னர் சாய் தேஜ், யாஸ்மின் பானு இருவரும் நெல்லூரில் தனியாக வசித்து வந்தனர். காதல் திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த போதும் யாஸ்மின் பானுவின் பெற்றோர் அடிக்கடி செல்போனில் அன்பாக பேசி வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த வாரம் சாய் தேஜுக்கு போன் செய்த பெண்ணின் பெற்றோர் தங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறியுள்ளனர். அதனால் தங்களது மகளை பார்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து 2 நாட்களுக்கு முன்பு தனது மனைவியை காரில் சித்தூருக்கு சாய் தேஜ் அனுப்பி வைத்துள்ளார். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமையன்று யாஸ்மின் பானு வீட்டில் திடீரென இறந்துவிட்டதாக கூறி அவரது பெற்றோர் சாய் தேஜுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அதை கேட்டு அதிர்ச்சியடைந்த சாய் தேஜ் தனது மனைவியின் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக கூறி சித்தூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் தனது மனைவியை அவரது பெற்றோர் கொலை செய்துவிட்டு நாடகமாடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பெண்ணின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உடற்கூறாய்வின் முடிவில்தான் மரணத்தில் உள்ள மர்மம் விலகும் என்று போலீசார் கூறியுள்ளனர். சாதி மறுப்பு திருமணம் செய்த 3 மாதத்தில் தாய் வீட்டிற்கு சென்ற இளம்பெண் மர்மமான முறையில் உயிரிழந்தது சித்தூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.